வாசப்படியில 2 பேர் நிப்பாங்க. வாசப்படியில 2 பேர். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு ஒரு பலவீனம். என்ன நிக்கு வாசப்படியில? பாவம் வாசப்படியில் படுத்திருக்கு. பாவம் வாசப்படியில. வெளிப்படுத்தல் புத்தகத்துல ஒண்ணு போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் புத்தகத்துல என்ன போட்டிருக்கு? திருப்புங்க, பைபிளை திருப்புங்க. வெளிப்படுத்தல் புத்தகத்துல ஒருவரை பற்றி போட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்கு? இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தான், நான் அவனுக்குள் போய் போஜனம் பண்ணி அவனோட தங்கியிருப்பேன். இப்ப 2 பேர் வாசப்படியில் இருக்கிறாங்க. ஒண்ணு பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், இன்னொன்னு அந்த இயேசு கிறிஸ்து வாசப்படியில் இருந்து கதவை தட்டுகிறார். 2 பேர் வாசப்படியில் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில பிசாசும் வாசப்படியில் தான் நிக்கிறான். எங்கடா இவனை விழுங்கலாம், எங்கடா இவனை வகை தேடலாம், எங்கடா இவனை கொல்லலாம், எங்கடா இவனை அழிக்கலாம் அப்படின்னு வகை தேடுகிறான். ஆனா இயேசு வாசப்படியில் தான் இருக்கிறாரு. இயேசுவே என்ன சொல்ற? நான் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தா. இப்ப யார உள்ள வர வைக்க போறோம்? அத பாருங்க. யார உள்ள கொண்டு வரலாம்? இயேசுவும் கதவை தட்டுறாரு, பாவமும் கதவை தட்டுது. நீங்கள் பாவத்துக்கு உங்கள் வாசலை திறந்து கொடுத்தால் அது உங்களை பலவீனப்படுத்தி விடும். இயேசுவுக்கு உங்க கதவை திறந்து கொடுத்தால் அவர் உங்களை பலப்படுத்தி விடுவார். பாவம் ஒரு மனிதனுக்குள் வந்து விட்டால் அவன் பலவீனப்பட்டுருவான். இப்ப உங்களுக்கு நீங்களும் அப்படிதான். ஏன் பலவீனம் 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 சொல்றீங்க? ஏன் உங்க பலவீனம் வருகிறதுனா பாவ சுபாவம் நமக்குள்ள வரும்போது பலவீனமாகி விடுவோம். அப்ப அதுவும் உள்ள வருது வீட்டுக்குள்ள, அதுவும் வீட்டுக்குள்ளதான் நிக்கிறது, வாசப்படியில் இருக்குது. அது உள்ள வர வைக்கிறதுக்கு யாருதான் அனுமதி கொடுக்கணும்? நீங்க தான் அனுமதி கொடுக்கணும். வானா வரும். பாவம் வீட்டுக்குள்ள இல்லையா? இருக்குது. ஏன் அதை உள்ள வர வைக்க அனுமதி கொடுத்தது நாம. வீட்டுக்குள்ள பரிசுத்தமா இருக்கவும் முடியும், பாவமா இருக்கவும் முடியும். அப்ப அதே மாதிரி கர்த்தருடைய கிருபையும் உங்களை சூழ்ந்திருக்கு, அதையும் வீட்டுக்குள்ள வர வைக்க முடியும். உள்ள தேவனுடைய பிரசன்னமா வீட்டுக்குள்ள இருக்கு. அப்ப எப்பொழுது நீங்கள் பாவம் செய்கிறீர்களோ பலவீனப்படுகிறீர்கள். எப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களோ அது உங்களை பலப்படுத்தி விடும். அப்ப பாவம் வாசப்படியில படுத்திருக்கு. இந்த பாவம் உள்ள வர்றதுக்கு என்ன காரணம்? மாம்சத்தின் கிரிகை. என்ன கிரிகைங்க? நம்ம பாவத்துக்கு ரொம்ப தூரமெல்லாம் போக தேவையில்ல, ரொம்ப லாங்குக்கு தான் போகணும். இல்ல, வாசப்படியில் படுத்திருக்கிறோம். உங்க செருப்பு வைக்கிறத பாவம் நிக்குது. அந்த பாவத்துக்கு நீங்க அனுமதி கொடுத்ததுனால அது எங்க வந்துருச்சு? உங்க உள்ளத்துல வந்துருச்சு. பொல்லாத விபச்சாரமும் வேசித்தனமும் அசுத்தமும் காம விகாரமும் பொல்லாத சிந்தனைகளும் கேடான சிந்தனைகளும் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. எங்க இருந்து வந்து? மத்தேயு 12 சொல்லியிருக்காரு ஆண்டவர். அதே இருதயத்திலிருந்து சொல்லுகிறார். என்னப்பா? ஜீவ நீரூற்று. என்ன நீரூற்று? அப்ப இந்த இருதயம் என்கிற கதவுல, வாழ்க்கை என்கிற கதவுக்கு பக்கத்துல யார் நிக்கிறா? ஏன் பலவீனம்னு சொல்றீங்க? பாவம். சரி, பாவ போராட்டம் இருக்காதா? எல்லா மனிதனுக்கும் இருக்கும். ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இயேசு நம்மளை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அதான் சொல்ற, உன் பலவீனத்தையே பார்க்காத, நீ பாவத்தையே பார்த்துக்கணும். பாவத்திலே தான் படுத்து கிடக்கணும். அந்த பாவத்துல வாழ கத்த நம்மளை அனுமதிக்கல. பலம் உள்ளவர்களாய் நிக்க கத்த நம்மளை அனுமதித்திருக்கிறார். பாவ மாம்ச போராட்டத்திலிருந்து கத்தர் அவைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார். பாவத்தை கத்த நிர்மூலமாக்கி இருக்கிறார். இனி நாம் பாவத்துக்கு பிழைத்திருக்கிற நம்ம பாவத்துக்கு கடனாளிகள் அல்ல. பரிசுத்தமாய் வாழவே கத்த நம்மளை உருவாக்கினார். நாம் பரிசுத்தமாய் வாழ கடனாளிகளா இருக்கிறோம். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, வாசப்படி இருக்கிற பாவத்தை பார்க்காம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்க பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் தங்கும். கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் தங்கும். அப்ப இயேசுவை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தா உங்க பலவீனம் வராது, உங்க பலவீனம் உங்களை தாக்காது. ஒரு காலத்துல நானும் இப்படிதான் நினைச்சுக்கிறேன். நம்ம பாவத்துல இருக்கிறோம், நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், அதனால விழுந்து போயிருவோம். நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், இடறி போயிருவோம். நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், அடிக்கடி சோர்ந்து போயிருவோம். நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். ஆவின்னு சொல்லி மாம்சத்துல இருக்குல்ல, மாம்சத்துல ஆவிக்குள்ள இருக்கிற. அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இந்த பொல்லாத பாவம் என்ன எப்படி நெருக்கும்? எப்ப நெருக்கும் தெரியுமா? நான் அனுமதி கொடுத்தாதான் பாவம் எனக்குள்ள வரும். அனுமதி கொடுக்கணும். அதே பாவத்தை அந்த தூக்கி வீசவே என்னால முடியும், தூக்கி மடியில வச்சுக்கொள்ளவும் முடியும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள பாவம் வராது.
இன்னைக்கு நிறைய பேருக்கு பலவீனம் பயமே என்ன சொல்லுங்க, பாவ பயம். அதையே நினைச்சுக்கிட்டு சில பேர் ஊழியத்துக்கு போறது இல்ல, சில பேர் ஊழியம் செய்யறது இல்ல. அப்படி இருக்காதீங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அதுக்கு ஜெபம் பண்ணாதீங்க, வேத வாசிக்காதீங்க, ஊழியம் செய்யுங்க சொல்லல. நல்லா ஜெபம் பண்ணுங்க, பைபிள் எடுத்து வாசிங்க, நல்லா கர்த்தரை தேடுங்க, அபிஷேகத்துல நிரம்பினவங்களா நில்லுங்க, போய் நில்லுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை, அவருடைய கிருபை இருந்தா என்னுடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் தங்கும். சரி, எப்ப ஒரு பலவீனம், முதலாவது ஒரு பலவீனம் நம்மளை தாக்குது அப்படின்னா அது பாவ பலவீனம். ஏன் பாவ மாம்சத்துல இருக்கிறோம், பாவ பலவீனம் தாக்கும். அதே மாம்சத்துல பாவத்தை போக்குகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அவருடைய வல்லமை நம்மளிடத்துல உண்டு. அடிக்கடி நம்ம பலவீனம் 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 பலவீனம். ஒரு வாயை எடுத்து பாருங்க, நான் பலவீனமானவன், நான் பலவீனமானவன், நான் பலவீனமானவன், பலவீனம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க. போன முறை நான் இருக்க தீவுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பிரதருக்கு இந்த மூக்குக்குள்ள சைனன்ஸ் என்கிற ஒரு நோய் இருந்தது. அவருக்கு அதை போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டார். சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் ஃபுல்லா, அடுத்த நாள் காலையில தூங்குற எனக்கு மூக்குல காத்து வரல. என்னடா நமக்கு மூக்குல காத்து வரலையோ, வாயில தான் சுவாசிக்கிறோமோ, வாயிலே சுவாசி. ஒரு 15-20 நிமிஷம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாயில தான் வந்துச்சு, மூக்குல வரல. மூக்குல வரல, தொட்டு தொட்டு பார்த்தேன், மூக்குல வரல. என்னடா மூக்குல காத்து வருதுல அப்படின்ட்டு நமக்கு ஏதாவது சைலன்சர் ஆபரேஷன் பண்ணணும் போல இருக்குன்னு அப்புறம் தலையில கை வச்சு, இயேசுவின் நாமத்துல இந்த நோயை கொண்டு வர்ற ஆவியை உன்னை கடிச்சு போ வெளியே அப்படி. அதுக்கப்புறம் மூக்குல நல்லா காத்து வரும். ஓகே. ரெண்டாவது சாயங்காலம் சிஸ்டர் ஸ்டெல்லாவை பார்த்தேன். ஸ்டெல்லா சொன்னுச்சு, அம்மாவுக்கு கிட்னில கல்லாம், அம்மாவுக்கு வலியா இருக்கா அப்படின்னு. கொஞ்ச தூரம் நடந்து பார்த்தா எனக்கு கிட்னில கல்லு மாதிரியே வலிக்குது. என்னடா நமக்கு வலிக்குது, எனக்கும் வலிக்கிற மாதிரியே இருக்கு, எனக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கு, நமக்கு இருக்குமோ, என்னடா அங்க சொல்லி முடிச்சது இங்க வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே போனா, அப்ப நான் கடிஞ்சுக்கிட்டேன், இயேசுவின் நாமத்துல இந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுறேன். ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தல் புத்தகம் 21வது அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. பயப்படுகிறவனும், என்ன சொல்றவன்? பயப்படுகிறவர்களும். பாருங்க, பயப்படுகிறவனும் அவிவிசுவாசியும் அஞ்ஞானியும் விக்கிராரணைக்காரனும் வேசிக்கள்ளனும் ஆண்புணர்ச்சிக்காரனும் பில்லிசூனியம் பண்ணுகிறவனும் அவியாத அக்னி கந்தக எரிக கடலிலே தள்ளப்பட்டு போவார்கள். என்ன வந்துருச்சு? இன்னொரு ஆளுக்கு நோயினதுமே அது பலவீனம். எனக்கு என்னுடைய பலவீனம் என்னுடைய பயம் என்கிற கலந்தது, அது என்னை தாக்குது. சில பேருக்கு பாருங்க, ஒத்த தலைவலினா இவனுக்கு ஒத்த தலைவலி வரும். நேற்று வசந்த் பிரதர் சந்திச்சேன். வசந்த் பிரதர் சொன்னார், வாசி எனக்கு ஒரே இடுப்பு பொடி. அப்படியா? என் மனைவி 2 பேருக்கும் ஒரே மாதிரி இடுப்பு பொடி. சில நேரத்தில் அது இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஏன் இருக்கலாம்? நல்ல ஆரோக்கியமான ஃபுட் இல்லைன்னா இடுப்பு பொடியெல்லாம் வரும், சதப்பொடியெல்லாம் வரும், தசப்பொடியெல்லாம் வரும். ஏன் வரும்? ஆரோக்கியம் இல்லை, ஸ்ட்ரென்த் குறையுது. 2 பேருக்கு வயசு போகுது இல்லையா? வயசு போனா அப்படியெல்லாம் வரும். 40 வயசு 45 வயசு வந்துட்டாலே வந்துடும், அதெல்லாம் வரும். இடுப்பு பிடிக்கும், சதை பிடிக்கும், தசை பிடிக்கும். இப்ப பாட்டி ஆகுறாங்க, வயசு போகுது அவங்களுக்கு, அப்ப அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதனால அது இருக்கத்தான் செய்யும், சதப்பிடிப்பு இருக்கத்தான் செய்யும். ஒரு காலத்துல பாட்டின்னு சொன்னா 60-70 வயசுலதான் பாட்டி. இப்ப எல்லாம் 40 வயசுலயே பாட்டி ஆயிருது. ஏன்னா எத்தனை வயது? சில பேர்லாம் சொல்றாங்க 30 வயசுல பாட்டி ஆயிட்டோம். வயசு போயிருச்சு. இங்க நிறைய பேருக்கு தலையில என்ன சொல்லுங்க பார்க்கலாம், கையில தான் நிக்குது. இப்ப எல்லாம் கருப்பா இருக்க காரணம் என்ன? எல்லாம் சொல்றீங்க இளமையா இருக்காங்க, இளமையா இருக்காங்க, இளமையா இருக்காங்க. முடி வெட்டிட்டு கை அடிக்க போற சொல்லு. 1 மாசம் தாடி வலிக்க வேணாம் சொல்லு, தாடி வலிக்க வேணாம் அப்படி விட்டுன்னு சொல்லி உண்மையான நிஜமான ரூபம் தெரிஞ்சிடும். ஹலோ, ஏண்டா டேய் சேட்டை பண்ணிட்டே இருக்கான். போடு போடு, சேட்டை பண்ணா போடு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நாங்க கண்டுபிடிச்சேன் என்ன பிரச்சனை, நம்ம பயப்படுறோம். ஒரு விஷயத்த என்ன சொன்னதுமே எதுக்கு பயப்படுறோம்? நோய்க்கு பயப்படுறோம். நோய்க்கு பயந்த உடனே அந்த நோய் என்ன செய்யுது? நம்மளை தாக்குது. பயப்படுகிறவன பேய் தாக்கும். அதுக்குதான் பயப்படாதீங்க, என்ன செய்யாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒரு விஷயம் சொல்றாரு தெரியுமா? நான் பயப்பட்டது எனக்கு நேரிட்டது. சில பேருக்கு பலவீனம் பயமா இருக்கும். ஒருத்தர் இருக்கார் எனக்கு தெரிஞ்சவர், 4 பேர் ஒரு ஏரியாவில் ஒரு டெத் 2 டெத் 3 டெத் ஆயிட்டுனா எல்லாரையும் கூப்பிடுவார், பிள்ளைலாம் கூப்பிடுவார், எல்லாம் வாங்க அப்பா பேசணும் உங்கள்ட்ட எல்லாம்.
நாளைக்கு அப்பா அம்மா செத்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு பேசுவார். அவருக்கு ஒரு 4 பேர் 2 பேர் செத்துட்டாலே முடிஞ்சு பயம், மரண பயம் வந்துடும். இன்னைக்கு சில பேர் பலவீனம் பயமா இருக்கும்.